ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதி விசஸ் அரோரா போட்ட வழக்கு தான் வந்து இப்போ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே பாத்திருப்பீங்க. சோ அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையா வெடிக்குது. அது முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா விக்கல் சிகரம் வந்து ஒரு சில வார்த்தையை விட்டுறாப்ல. சோ அதை பிடிச்சி நம்ம விஜய் பார்வதி அடி நடிக்கிறாங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விக்கல் சிகரம் வந்து அரோராவும் கமுதினும் வந்து இந்த வீக்ல வந்து டே 1 அதாவது பிக் பாஸ் உள்ள வந்தாங்களே அப்போதுல இருந்தே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப உடனே இன்னொரு வார்த்தையை விட்டுறாப்ல. அதாவது நம்ம கமுதின் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு மாதிரி பாத்திருக்கீங்களா, அப்ப கமுதின ஆசையா பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டாப்ல. அது வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு போல. உடனே விஜய் பார்வதி வந்து எதிர்த்து பேசுறாங்க. அதாவது நீங்க எப்படிங்க ஒரு பொண்ணை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அதாவது நீங்க எப்படி இதை சொல்ல முடியும், அப்ப நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி எடுத்து பாயிண்டா பேசணும்னு விக்கல் சிகரம் வந்து அதாவது நீங்க தானங்க சொன்னீங்க என் கமுதின் அப்படின்னு அவங்க தான் மேடம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜட்ஜு கிட்ட பேசுறாப்ல. சோ அப்படி பேசினா உடனே வந்து நீங்க அப்படி ஃபேம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்க தரப்ப எடுத்து வைக்க சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள சண்டை போக ஆரம்பிக்குது. சோ இவங்க வந்து இப்போ ஒரு தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு என்ன அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்களோட கான்வர்சேஷன் மேற்கொள்றாங்க. உடனே வந்து நம்ம இவரு விக்கல் சிகரம் என்ன பண்றாருன்னா, அதாவது நீங்க கூட அரோரா வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அந்த பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்றீங்களே, சோ அதனாலதான் நானும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி விக்கல் சிகரம் அவர் தரப்ப சொல்ல உடனே அங்க வந்து கமருதி நேர்ந்துக்கிறாப்ல. ஏன்னா கமருதி தான் வந்து விஜய் பார்வதிக்கு அட்வொகேட்டா இருக்காப்ல. சோ கமருதி நேர்ந்து எதிர்கட்சி தரப்பு வக்கீல் வந்து கேஸ வந்து திசை திருப்ப பாக்குறாரு, என் மீது அவதூறு பரப்புறாரு அப்படின்ற மாதிரி கமருதி நேர்ந்து வந்து அவனோட பாயிண்ட சொன்னா. சோ உடனே நம்ம ஜட்ஜா இருக்க கனி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வித்யாபதி கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்ற மாதிரி வித்யாபதிக்கு ஏதோ அறிவுரை கூடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல வந்து ப்ரோமோ கட் ஆகுது. அதாவது இன்னைக்கு ஃபுல்லா வந்து விஜய் பார்வதி கண்டென்ட் தான் எடுத்து பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். லைவ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா வந்து காலையில ஆரம்பிச்ச லைவ் 12 மணி ஆகுது. இப்ப வரைக்கும் எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டுட்டு மட்டும் தான் இருக்காங்க. வேற ஒரு வேலையும் செய்யல மக்களே, வேற ஒரு டாஸ்க்கும் கொடுக்கல. அதாவது இந்த கோட் டாஸ்க் தேவையில்லாத ஆணி டாஸ்க் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கோட் டாஸ்க் அவ்வளவு முக்கியம் இருக்கு. ஓகேவா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாதம் இல்ல, எதுவுமே இல்ல. அதாவது கோர்ட் டாஸ்க்ன்ற மாதிரி எனக்கு தெரியல இது. அதாவது இப்ப காலையில இப்போ ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. பிக் பாஸ் வந்து விக்கல் சிகரம் கேஸ் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காப்ல. விக்கல் சிகரம் கேஸ்ல என்ன சொல்றாப்லனா, அதாவது சுபிக்ஷா வந்து அந்த பீட் பாக்ஸிங் பண்ணி துப்புறது, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரே பாட்டை வந்து ரிப்பீட்டடா பாடிட்டு எல்லாரையும் தொல்லை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தாப்ல. அந்த கேஸ் தான் வந்து இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதுல ஜட்ஜா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கல் சிகரம் வந்து நம்ம கானாவினத்தை ஜட்ஜா சூஸ் பண்றாப்ல. இந்த பக்கம் சுபிக்ஷா வந்து எஃப்ஜே ஜட்ஜா சூஸ் பண்றாங்க. சோ இந்த கேஸ் வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. விஜய் பார்வதி வந்து சுபிக்ஷாக்காக வாதாடுறாங்க. இந்த பக்கம் வந்து சபரி வந்து விக்கல் சிகரம்காக வாதாடுறாப்ல. சோ இதை பார்க்கும்போது இப்பதான் வந்து இந்த மேட்ரு ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு கேஸ் தான் இருக்கு போதுன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான், இன்னொரு முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்ணுவானுங்க. அதோட அவ்வளவுதான் ஜெயில் டாஸ்க் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இது வந்துடும், அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோடு. சோ எனக்கு புரிய மாட்டேது. அதாவது இந்த ஷோ அவ்வளவுதான், இந்த ஷோட குவாலிட்டியை மொத்தமா குறைச்சிட்டீங்களே எனக்கு தோணுது. காலையில இருக்கு அந்த பிக் பாஸ் சாப்பிட்டே இருப்பாங்களா, தின்னுட்டே இருக்கானுங்க. அப்படி என்னதான் பண்ணுவாங்க இந்த வீட்டுல சாப்பிடுறது கேட்டா புரோட்டீன் கிடைக்கணும். உழைச்சாதானே புரோட்டீன் உங்களுக்கு வேணும், உழைக்காமே இந்த வீட்டுல உங்களுக்கு எதுக்கு புரோட்டீன் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல காலையில இருந்து வந்து அங்கங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாம் வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்க, மேக்கப் போட்டுட்டு இருக்கானுங்க. அவன் ஒருத்தர் போய் குளிச்சுட்டு வரானுங்க, ஒருத்தர் சாப்பிடறதுக்கு உட்காரானுங்க. எனக்கு புரியவே மாட்டேது. அதாவது இந்த பிக் பாஸ் ஷோ இப்படியே போயிடுமா? இவங்க எல்லாம் மாசம் டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் மக்களே 10,000 20,000 சொல்லிட்டு டெய்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் மீறி இவங்களுக்கு வந்து வேலையே கொடுக்காம சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு போறதுக்காக வீட்டுல வந்தாங்கன்னு தெரியல. இந்த கோட் டாஸ்க் தேவையான டாஸ்க் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்டரி டாஸ்க் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த முயல் வச்சு அந்த கோட்டை கட்டுவாங்க அந்த டாஸ்க்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னா தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அடுத்த ஒரு வாரம் மட்டும் தான் டாஸ்க் இருக்கு மக்களே. அதுக்கு அடுத்த வாரம் வந்து டைரக்டா வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே, அதுக்கப்புறம் மணி பாக்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டா ஃபைனல். ஓகேவா, மொத்தம் இருக்கிறது 5 வாரம் தான் இன்னும். ஓகேவா, 5 வாரத்துல ஒரு வாரம் தான் டாஸ்க். மீதி 4 வாரமே வந்து ஃபேமிலி ரவுண்ட், டிடிஎஃப், அதுக்கப்புறம் மணி பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபினாலே. 4 வாரம் போயிடுச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுல வேற மிக்சர் சாப்பிடுற நிறைய கண்டஸ்டன்ட் இன்னும் வீட்டுல வேற இருக்காங்க. ரம்யாலாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. ஓகேவா, சோ இந்த மாதிரி நிறைய மிக்சர் கண்டஸ்டன்ட் வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொக்கையான வாரமா இந்த வாரமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். வெறும் விஜய் பார்வதி கண்டென்ட் வச்சு ஓட்டிட்டானுங்க பாத்தீங்களா. 2 ப்ரோமோ வந்து விஜய் பார்வதி கண்டென்ட். அதுல முக்கியமான கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து நம்ம விக்கல் சிகரம் அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்க கமருதீன் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு மாதிரி பாத்துட்டீங்க, ஆசையா பாத்துட்டீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட ஓட்டுறானுங்க. அதே மாதிரி அரோரா வந்து விஜய் பார்வதி மூலம் போட்ட ஒரு கேஸை வச்சு 2 ப்ரோமோ ஓட்டிங்க. அடுத்த ப்ரோமோ என்ன விடுவீங்க எனக்கு புரியலையே, எனக்கு ஒன்னும் புரியல மக்களே. அதாவது இந்த ஷோவை இழுத்து மூடிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.